வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு காரசாரமான செட்டிநாடு சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம். இப்படி சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக கலர்ஃபுல்லாக செய்யலாம். வாங்க இந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த மசாலா எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம செய்யும் போது என்னெல்லாம் சேர்க்குறோன்னு சொல்லி பார்த்துடலாம். செட்டிநாடு சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 20 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதில் 15 காஷ்மீரி சில்லி, ஒரு 5 சாதா மிளகாய் எல்லாம் சேர்த்து நம்ம வறுக்கணும். இப்போ பெருஞ்சீரகம் போட்டுடலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ இதில் 15 காஷ்மீரி மிளகாய், 5 சாதா மிளகாய் இதை சேர்த்துடலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு 7 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ இதை இதில் சேர்த்துருவோம். கொஞ்சம் கடல் பாசி அதையும் சேர்த்துருவோம். கல்பாசி, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதோட ஒரு 1/2 முடி தேங்காய் துருவினது அதையும் சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் நல்ல மிதமான தீயிலேயே வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவு வறுத்தது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆற வச்சிடலாம். இதை ஆற வச்சுட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா ஆறியாச்சு, அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது மாதிரி தான் அரைக்கணும். இப்போ எண்ணெய் சேர்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். பிரிஞ்சி இலை 2 சின்னதாக, பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன், கிராம்பு, அன்னாசிப்பூ, கல்பாசி எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டேன். இது பொரிஞ்சிட்டு இனி வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே அளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 10-25 வெங்காயம் இருக்கும். அதை சின்னதாக பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 பெரிய வெங்காயம் இது ஒரே அளவாக இருக்கும். 2 பெரிய வெங்காயம் அளவுக்கு வரும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இது நல்லா வதங்கணும். வதங்கி வாசம் வந்ததும் தக்காளி சேர்க்கலாம். தக்காளி 4 தக்காளி மீடியம் சைஸில், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. சிக்கன் துண்டுகளை போட்டுடலாம். இதை நல்லா புரட்டி விட்டுடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுட்டு 1 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் 1 நிமிஷம் கூட இது மாதிரி வேகட்டும். இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமலேயே அதில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியே வந்து கொஞ்சம் வெந்திருக்கு. இனி அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலையை சேர்த்து விட்டுடலாம். இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலா 1 நிமிஷம் இதில் வதங்கட்டும்.
கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு மொத்தமாக 2.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்து மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் மல்லியெல்லாம் சேர்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். மூடி போட்டு வச்சிடலாம். 15 நிமிஷம் இடையில ஒரு தடவை எடுத்து கிண்டி விட்டுக்கிடுங்க. 15 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. பார்ப்போம். கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். இன்னொரு 10 நிமிஷம் வேகட்டும். பார்ப்போம். இப்போ பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்தாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிட்டு. நீங்களும் இதே அளவுகளோடு நீங்கள் செய்யுங்க. அப்போ ரொம்ப நல்லா வரும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் பாருங்கள், கலர்ஃபுல்லாகவும் வந்திருக்கு. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ. நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களாம் இருந்தால் காரம் கம்மி பண்ணி போடுங்க. இது காரம் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப அடிபொலியாக இருக்கும். சூப்பராக பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க.